அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு, எப்படிப்பட்ட ஒரு பரிகாரம் செய்ய வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். துலா ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசியை பொறுத்தவரை தேவையான அளவுக்கு பண வரவு இருப்பதால் உங்களுடைய செலவுகளை சமாளிப்பதை உங்களுக்கு சிரமம் இருக்காது. சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அப்படின்னே சொல்லலாம். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். அவருடன் நல்ல ஒரு உறவு ஏற்படலாம். எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கலாம். உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதிகாரிகளுடன் பேசும்பொழுது பதட்டத்தை நீங்கள் தவிர்க்க வேண்டும். வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலுமே அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. வாடிக்கையாளர்களுடன் கனிவாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அதன் காரணமாக அசதியும் சோர்வும் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் சில சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இந்த காலகட்டத்தில் விஷ்ணு துர்க்கையை வழிபட உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனி செவ்வாய் சஞ்சரிப்பதால் இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே நீங்கும். எடுத்த வேலை வெற்றியாகும். உடல்நிலை சீராகும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். இந்த காலகட்டத்தில் ராகுவுக்கு குரு பார்வை தருவதால் மனம் தெளிவடையக்கூடியதாகும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையக்கூடியதாகும். எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். குரு பகவானால் உங்களுடைய செல்வாக்கு உயரலாம். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் உங்களுக்கு முடியக்கூடியதாகும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேரக்கூடியதாகும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரை தலைமையின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மகிழ்ச்சி பொங்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் உயர்வான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம். சில இடங்களில் வேலையில் அழுத்தம் உண்டாகும். சில இடங்களில் பதட்டம் இருக்கும். உத்தியோக ரீதியாக சில உயர்வு வரலாம். ஆனால் நினைத்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்கக்கூடியதாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கக்கூடியதாகும். புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்களாம். பிள்ளைகளால் மன நிம்மதி உங்களுக்கு உண்டாகும். அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கக்கூடியதாகும். பதவி உயர்வு ஊதிய உயர்வுக்கான பேச்சுவார்த்தை நடக்கும். வியாபாரத்தில் வெற்றி உண்டாகும். புதிய திட்டங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரக்கூடிய ஒரு காலம் இது. குடும்பத்தினால் நிம்மதி உண்டாகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். பெரியோர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. எதிர்கால சேமிப்பில் கவனம் செலுத்த வேண்டும். கலைத்துறையில் புகழும் செல்வாக்கும் அடையக்கூடியதாகும். புதிய முதலீடுகளில் எதிர்பார்ப்போடு நீங்கள் இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரும். 7ல் சூரியன் இருப்பதால் மனைவி மகளின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வியாபாரத்தை பொறுத்தவரை அக்கறையாக செயல்பட வேண்டும். புதிய முதலீடுகளில் ஆலோசித்து செய்வது நல்லது. இந்த காலகட்டம் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வினால் அக்கறை செலுத்த வேண்டும். பண விஷயத்திலும் மிக எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். மேலும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டத்தில் தினமுமே காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு உரிய மந்திரங்களை மனதார நீங்கள் உச்சரித்து வருவது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடியதாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய வகையில் கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பல கலவையான அனுபவங்களை கொண்டு வரும். குறிப்பாக உங்களுக்கு நிதி விஷயங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடியதாகும். பொருளாதார விவகாரங்களில் நீங்கள் முன்னேற்றத்தை காணலாம். இந்த காலத்தில் எதிர்பார்த்ததை விட ஆதாயங்கள் சற்று குறைவாக இருக்கும். இருப்பினுமே மன திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வெற்றியை தேடித்தரும்.
புதிய இடத்திற்கு பயணம் செய்ய திட்டமிடுவீங்க. வீடு மற்றும் பணியிடத்தில் சிறந்த பலன்களை நீங்கள் அனுபவிப்பீங்க. உங்களுடைய கையில் அமைதி அதிகரிக்கக்கூடிய வகையில் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். காதல் வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்வது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் தரக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய உழைப்பால் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை நீங்கள் கொண்டு வருவீங்க. அது மட்டும் இல்லாமல் தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு கிரகநிலை அப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா அற்புதமான பல மாற்றத்தை தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைப்பதில் இருந்த தாமதம் நீங்கும். மனதில் தெளிவு உண்டாகும். ஆக்கப்பூர்வமாக எதையுமே செய்யும் எண்ணம் தோன்றலாம். அவசர முடிவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பயணங்களால் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மைகள் உண்டாகலாம். குடும்ப வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் குடும்ப தேவைகளுக்காக வசதிகளை பெருக்கக்கூடிய வகையில் இருக்குது. பெண்களுக்கு மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகலாம். கலைத்துறையில் நெருக்கமானவருடன் இனிமையான பேசி உங்களுடைய பொழுதை கழிப்பீங்க. அரசியல்வாதிகள் சிறப்பாக பணிபுரிந்து பாராட்டு பெறுவாங்க. இந்த காலகட்டத்தில் வேதாந்த விஷயங்களில் நாட்டம் அதிகரிக்கக்கூடியதாகும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. பாடங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வது வெற்றியை பெற்றுத்தரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சித்திரை 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்திலுமே திருப்தியும் வெற்றியும் காணக்கூடியதாகும். குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலுமே அனைவருடன் அமர்ந்து பேசி நல்வழியில் தீர்வு எடுங்கள். இது உங்களுக்கு எதிர்காலத்திற்கு உதவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இணை புரியாத ஒரு கவலை மனதில் குடிக்கொண்டிருக்கும். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக உங்களுடைய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். தாங்கள் இப்பொழுது உள்ள வேலைகளை மட்டுமே கவனித்து வாருங்கள். எளிதில் நிதானத்தை நீங்கள் முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. விசாகம் 1-2-3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார நிலை சுமாராக இருக்குது. சகோதர சகோதரிகள் யாரானும் ஒருவர் உங்களுக்கு பிடித்தமான ஒன்றை பரிசாக அளிப்பாங்க. உணவு விஷயத்தில் நீங்கள் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டியது நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியத்தில் உறுதுணையாக உங்களுக்கு அமையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. தினமுமே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனதில் இருந்து வந்த கலக்கம் நீங்கக்கூடியதாகும். உங்களுடைய ஆள் மனதில் வேண்டுதலை வைத்து அம்மனுடன் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து வாருங்கள். இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக துலாம் ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த பல நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிறப்பான யோகமான பல காரியங்கள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. புத்தி கூர்மையுடன் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். ராசி அதிபதி சுக்கிரன் அஷ்டமஸ்தானத்தில் உங்களுக்கு பலம் பெற்றிருக்காரு. பொருளாதார நிலை மகிழ்ச்சிகரமாக உள்ளதால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சத்ரு ஜெயம் உண்டாகக்கூடியதாகும். எதிரிகளை வெல்லக்கூடிய வலிமை உண்டாகும். மாணவர்களை பொறுத்தவரை ஞாபக சக்தி கூடக்கூடியதாகும். தொழில் போட்டியாளர்களை நீங்கள் புறமுதுகு காட்டி ஓட வைப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சிலர் தற்போது பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய வேலை பிடிக்காமல் புதிய வேலை தேடலாம். எந்த பிரச்சனையை எப்படி சமாளிப்பது என்று தெரிந்து அதன்படி செயல்பட்டு உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் இருக்குது. சிலர் தொழிலுக்காக தூர தேசம் செல்லலாம். உயர்கல்வி படிப்பவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி தரும். இந்த காலகட்டத்தில் சம்பந்திகள் சண்டைக்கு பிறகு வரக்கூடியதாகவும் வேலையாட்கள் உங்களுக்கு உருவாகிய பிரச்சனைகள் சீராகக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.